Hi friends, welcome to JHA Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல in preposition பத்தி தான் பார்க்க போறோம். So first one பாத்தீங்கன்னா just ஒரு 5 sentence தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 1 to 5 வந்துட்டு மார்னிங் ஆஃப்டர்நூன் லைவ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வித் ப்ரிப்போஷனை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் தான் 6th ல இருந்து 10th வரைக்கும் பார்த்திருக்கோம். ஸோ அதனால தான் 6, 7, 8 பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் நம்ம மார்னிங் பார்த்தது ஆஃப்டர்நூன் பார்த்தது வந்து வித் ப்ரொபோஷன். இப்போ பார்க்க போறது இன் ப்ரொபோஷன். இன் அப்படின்னா இல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தமிழ்ல இல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி கரெக்டாக இல்லைன்ற இடத்துலயே கரெக்டாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சில இடத்துல ப்ரிப்போஷன் வந்துட்டு வேற இடத்துக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அவன் தன் வேலையில் ஈடுபட்டிருந்தான். ஓகேங்களா? அவன் தன் வேலையில் ஈடுபட்டிருந்தான். இந்த இடத்துல இல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு இன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். பட் வேற எதுக்குமே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதை நம்ம பார்க்க போறோம். அவன் தன் வேலையில் ஈடுபட்டிருந்தான். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம சொல்றது என்ன, நமக்குன்னு ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா நம்ம அதில் ரொம்ப கான்ஸ்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா? அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா he was observed. He was observed. Observed ன்னு சொல்லலாம். இல்லைன்னா busy. He was observed or busy in his work. In his work. ஸோ இன் எதுக்கு யூஸ் பண்றோம்னு பார்த்துட்டீங்களா? இல் வந்திருக்கு. இன் அவனுடைய வேலையில் அப்படின்றதுனால இன் ஹிஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? he was observed, அதாவது வேலையில ஈடுபட்டிருந்தான் அப்படின்றத ஒன்னு அப்சர்வ்ட்னு சொல்லலாம், இல்ல பிஸின்னு சொல்லலாம். he was observed in his work or he was busy in his work அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அவளுக்கு ஒரு காது செவிடு. ஓகேங்களா? ஸோ அவளுக்கு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்களே தவிர இக்குன்றதுக்கு டூன்ற மீனிங் தான் வருமே தவிர இன்னும் வராது. பட் இந்த இடத்துல நம்ம இன்னுன்ற மீனிங்ல சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொன்னேன். இல் மட்டும் தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு சில இடத்துல நம்ம இங்கிலீஷ்க்கு வேற சில இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வரும். ஓகேங்களா? அவளுக்கு ஒரு காது செவிடு. எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் பாத்தீங்கன்னா she is deaf. செவிடுன்றதை நம்ம எப்படி சொல்லலாம்? deaf in 1 year. in 1 year. இதை வந்து நம்ம கரெக்டா சொல்லணும். அவளுக்கு ஒரு காதில் செவிடு. கரெக்ட்டுங்களா? அப்படின்னு சொல்லணும். சோ இன் 1 இயர்ன்றதுக்கு இந்த இன் வரதுக்கான கரெக்டான மீனிங் சொல்லணும்னா ஒரு காதில் செவிடு. ஒரு காதுல தானே செவிடு இருக்கு, அதாவது செவிடா இருக்குது அப்படின்னு. ஆனா நம்ம தமிழ்ல அப்படி சொல்ல மாட்டோம். ஒரு காதில் செவிடு நான் சொல்லுவோம், ஒரு காது செவிடு அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கிலீஷ்ல எப்படி இதுக்குமான மீனிங் பாத்தீங்கன்னா அவ செவிடு ஒரு காதுல. ஓகேங்களா? ஒரு காதில் அவள் செவிடு, அவ ஒரு காதில் அப்படின்ற மீனிங்ல தான் இதை நாங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் அப்படியே நம்மளால டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஒரு சில இடத்துல வந்து சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா? she is deaf. அவளுக்கு ஒரு காது செவிடு. இப்ப செவிடுன்றது பேக்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ஃப்ரண்ட்ல எடுத்து வரோம். she is deaf in 1 year. 1 year. அவளுக்கு ஒரு காது செவிடு in 1 year. ஓகேங்களா? ஒரு காதில் செவிடு அப்படின்ற மீனிங்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல இன் வரதுக்கான மீனிங் இங்கிலீஷ்ல என்ன சொல்ல வராங்கன்னா காதில் செவிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவளுக்கு செவிடு ஒரு காதில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இது கரெக்ட் தானே? அவளுக்கு செவிடு ஒரு காதில் அப்படின்னு சொல்றாங்க. இது தமிழ்ல சொல்லும்போது அவளுக்கு ஒரு காது செவிடு. சோ தமிழ்ல சொல்றது வந்துட்டு தப்பா சொல்றாங்களா? இல்ல, தமிழுக்கு இப்படிதான் சொல்லணும், இங்கிலீஷ்க்கு இப்படிதான் சொல்லணும். ஓகேங்களா? சோ அதுதான் வந்து கிராமட்டிக்கலா நம்ம யூஸ் பண்ற சென்டென்ஸ். ஓகேங்களா? நீ அடக்கமான நடத்தையை மேற்கொள்ள வேண்டும். சோ வந்துட்டு ஒரு சில பசங்க சொல்லுவாங்கல்ல, ஸ்கூலுக்குலாம் போற இனிமேல கொஞ்சம் அடக்கமா இருக்கணும் அப்படின்னா மிஸ் அடிச்சிருவாங்க, அது மாதிரி ஏதாவது சொல்லுவோம்ல. சோ இல்ல வரும் பெரியவங்களுக்கும் சரி இன்னும் கொஞ்சம் அடக்கமா இருக்கணும், நீ ரொம்ப கோவலாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா you must be humble. அடக்கமான அப்படின்னா ரொம்ப தாழ்மையான, அப்படியே ஹம்பிளா இருக்கணும். ஓகேங்களா? you must be humble in your behavior. சோ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இன் வர்றதுக்கு இல் அப்படின்ற வேர்டு வந்துட்டு இந்த இடத்துல எங்கேயுமே கொடுக்கல. நீ அடக்கமான நடத்தையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கிலீஷ்க்கு அதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா you must be humble. நீ வந்து அடக்கமா இருக்கணும் உன்னுடைய பிஹேவியரில். ஓகேங்களா? உன்னுடைய நடத்தையில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த இடத்துல இன் வந்திருக்கு. சோ இதை எப்படி நம்ம தமிழ்ல அப்படியே தமிழ்ல இருக்கிறத அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா you humble, you behave humble must be அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? you behave humble must be சொல்ல முடியுமா? சோ அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து தமிழுக்கான கோர்வையான இலக்கணத்துல அவங்க தமிழ்ல கொடுத்திருக்காங்க. அதே இங்கிலீஷ்கான கிராமட்டிக்கல்ல நம்ம சொல்றோம். ஓகேங்களா? you must be humble in your behavior அப்படின்னா நீ அடக்கமாக தாழ்மையாக இருக்க வேண்டும், அடக்கமாக இருக்க வேண்டும் உன்னுடைய நடத்தையில் அதுன்றதுனால in your behavior. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் அவன் சங்கீதத்தில் கை தேர்ந்தவன். சோ வந்துட்டு அவன் செம்மையா சங்கீதத்துல அவன் ரொம்ப பிச்சு உதருவான்ப்பா. அவனுக்கு ரொம்ப பாட்டுனா ரொம்ப இஷ்டம், சங்கீதம் ரொம்ப சூப்பரா இது பண்ணுவான். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா he is well versed in music. இதுல பாத்தீங்கன்னா அவன் சங்கீதத்தில் இல் அப்படின்னு வந்திருக்குங்களா, இல்லன்னு முடியுதுங்களா? சோ அதுக்கு இந்த இன் வந்திருக்கிறது கரெக்டான வேர்ட் தான். ஏன்னா வந்துட்டு நமக்கு தெரியும் இல்னு வந்துச்சுன்னா இந்த இன் வர்றது கரெக்டான இதுதான். இல்லுக்கு தான் இன்ற மீனிங். ஓகேங்களா? அவன் சங்கீதத்தில் கை தேர்ந்தவன். he is well versed கை தேர்ந்தவன். ஓகேங்களா? he is well versed in music. சங்கீதத்தில். ஓகேங்களா? in music சங்கீதத்தில். அதுக்காக அவன் நடத்தை சண்டையில் முடிந்தது. அவன் பண்ண பிஹேவியர் என்ன ஆயிடுச்சு? சண்டையில போய் முடிஞ்சிருச்சு. அவன் பண்ண விஷயம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா சண்டையில போய் முடிஞ்சிருச்சு. அதை எப்படி சொல்லலாம்? his action இந்த இடத்துல சண்டையில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? his action has resulted
resulted in a quarrel. in a quarrel. அவனுடைய ஆக்ஷன், அவனுடைய செய்கை, அதாவது நடத்தை செய்கை சொல்லல, அவனுடைய செய்கை வந்து சண்டையில போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னா his action, அவனுடைய செய்கை has resulted என்னதுல முடிஞ்சிச்சுன்னா in a quarrel, சண்டையில. in a quarrel அப்படின்னா quarrelனா சண்டை, ஓகேங்களா? in a quarrel சண்டையில போய் முடிஞ்சிருச்சு. அவனுடைய செய்கை அதோட முடிவு என்ன ஆச்சுன்னா has resulted, ரிசல்ட் முடிவு என்ன ஆச்சுன்னா சண்டையில முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? அதை தான் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. சோ வந்துட்டு இத கோர்வையா சொல்லணும்னா his action has resulted in a quarrel. இது வந்து இங்கிலீஷ் கிராமட்டிக்கல். அதே தமிழ்ல அவன் நடத்தை சண்டையில் முடிந்தது. இதை வந்து நான் அப்படியே தமிழ்ல மாத்திரனா, இங்கிலீஷ்ல இருக்கிறத நான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றேன்னா அவனுடைய நடத்தை முடிந்தது சண்டையில் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா தமிழ்ல? இல்ல, அவன் நடத்தை சண்டையில் முடிந்ததுன்னா தமிழுக்கு கரெக்ட். அதே வந்துட்டு his action in a quarrel has resulted அப்படின்னு சொன்னாலும் தப்பு, ஓகேங்களா? சோ இங்கிலீஷ்ல நம்ம எப்படி கொண்டு தமிழ்ல இருக்கதை அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ்க்கு ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன தேவைன்னா சப்ஜெக்ட் தேவை, நெக்ஸ்ட் வந்துட்டு verb தேவை, அதுக்கப்புறமா தான் என்ன நடந்துச்சுன்னு ஆப்ஜெக்ட் தேவை, இல்ல ஹெல்பிங் அந்த ஆக்ஷன் என்ன, சாரி ஆக்ஷன் வந்துட்டு செகண்ட், ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் ஆக்ஷன் தான் verb முடியும், அடுத்தது தான் ஆப்ஜெக்ட் வரணும், ஓகேங்களா? இது வந்து இங்கிலீஷ்கான ஒரு ரூல், ஓகேங்களா? இங்கிலீஷ்கான ரூல் எப்பவுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்னா சப்ஜெக்ட் இருக்கணும், நெக்ஸ்ட் ஆக்ஷன் verb இருக்கணும், அதுக்கப்புறமா தான் என்ன நடந்துச்சுன்னே இருக்கணும், ஓகேங்களா? எப்பயுமே செய்தவர் என்ன செய்தார், என்ன செய்து முடித்தார், என்ன நடந்துச்சு, என்ன செய்து முடித்தார், அதனால என்ன நடந்துச்சு அப்படின்றதுதான் அடுத்ததுதான் வரணும், ஓகேங்களா? இதுதான் வந்து இங்கிலீஷ்கான ஒரு ஃபார்முலா, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், அடுத்தது verb, அதுக்கப்புறமா தான் காம்ப்ளிமெண்ட், அட்வர்ப் இல்லைன்னா ஆப்ஜெக்ட் எதுனாலும், ஓகேங்களா? ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எதுவானாலும் இந்த ஃபார்மேட்ல தான் வரும், ஓகேங்களா? சோ ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். இன்னைக்கு பார்த்தது நம்ம இன் ப்ரிப்போசிஷன் வச்சு பார்த்தோம். இன்னுனா இல்லன்ற மீனிங் தான் வரும். பட் இல்லன்ற மீனிங் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஹைட் ஆகியும் வரும். ஹைட் ஆகினா நமக்கு தமிழ்ல அது தெரியாது, இங்கிலீஷ்ல அது தெரிய வரும். எப்படி சொல்றதுன்னா அவன் தன் வேலையில் ஈடுபட்டிருந்தான். இந்த இடத்துல இல்லனே கொடுத்துட்டாங்க. he was absorbed in his work இல்லனா he was busy in his work. வேலையில், அதனால in his work அப்படின்னு கொடுத்துட்டோம், ஓகேங்களா? அவளுக்கு ஒரு காது செவிடு. அவளுக்கு she is deaf in one ear அப்படின்னா அவள் செவிடு ஒரு காதில். அவள் செவிடு ஒரு காதில். அந்த இல்லுக்கு தான் அந்த ஒரு காதில் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இல்லுக்கு தான் இன் சேர்த்துக்கோம், ஓகேங்களா? நீ அடக்கமான நடத்தையை மேற்கொள்ள வேண்டும். இது வந்து தமிழான கோர்வையான வார்த்தை, ஓகேங்களா? you must be humble. நீ அடக்கமா இருக்கணும் in your behavior. உன்னுடைய நடத்தையில் நீ அடக்கமா இருக்கணும், உன்னுடைய நடத்தையில். அந்த இல்லுக்கு தான், அந்த நடத்தையில் அப்படின்றதுக்கு தான் in your behavior, ஓகேங்களா? அவன் சங்கீதத்தில் கை தேர்ந்தவன். he is well versed. அவன் கை தேர்ந்தவன் சங்கீதத்தில். அவன் கை தேர்ந்தவன் சங்கீதத்தில். இதுதான் வந்து இங்கிலீஷோட ரூல், ஓகேங்களா? அவன் நடத்தை சண்டையில் முடிந்தது. his action has resulted in a quarrel. அவனுடைய நடத்தை முடிந்தது சண்டையில். அவனுடைய நடத்தை முடிந்தது சண்டையில், ஓகேங்களா? இதுதான் நம்ம கிராமட்டிக்கலா கரெக்டா இங்கிலீஷ்ல எடுத்து வரணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், அடுத்தது ஆக்ஷன் அதாவது verb இருக்கணும், அதுக்கப்புறமா தான் ஆப்ஜெக்ட் வரணும், ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எது வேணாலும் வரணும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இன் ப்ரிப்போசிஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் 5 சென்டென்ஸ் தான் நம்ம பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்க இங்கிலீஷ்ல கிராமர் நல்லா டீப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்களும் ரொம்ப கிராமர்ல வீக்கா இருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்னோட இன்னொரு சேனல் ஜெஸ்சி இங்கிலீஷ் கிராமர் சேனல், அதுல கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் ஜெஸ்சி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காம்படிஷனுக்கு தேவையான எஸ்ஏ ரைட்டிங் அப்புறம் வந்துட்டு ஸ்பீச் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வேற ஏதாவது கட்டுரை வேணும்னாலும் நீங்க உடனே கமெண்ட் பண்ணலாம். உடனே நான் அந்த டாபிக்கை லைவ்லயே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.